ஏய், எங்க முன்னாடி போற? அடுத்தது என்னோட நம்பரு. எப்ப பார்த்தாலும் நடுவுல வந்து பூந்துடுற. டீட்டோ, டிஃபன் சாப்பிடவா? சொல்றத கேக்குறானா பாருங்க. டீட்டோ, எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? வா வந்து சாப்பிடு வா. வரேன்பா. கிட்டோ, டிஃபன் சாப்பிடவா? நான் சொன்னல, இன்னைக்கு நான் நாஸ்டா சாப்பிட மாட்டேன். 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு ப்ரோகிராம் இருக்கு. நான் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணனும். என் பாடியை ஃபிட்டா போய் சாப்பிடு போ. டிஃபன் சாப்பிடாம எப்படி உனக்கு உடம்பு வைக்கும்? ஆடி ஆடி பாரு, உன் உடம்பு ஒல்லியா போயிடுச்சு. வா போய் சாப்பிட்டு போலாம். விட்டுருங்க. என்ன சாரி, இந்த தண்ணியை கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? எல்லா தண்ணியும் கொட்டிட்டியே. எப்ப பார்த்தாலும் ஆட்டம் தான். ராத்திரி பகல்னு பார்க்காம எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஐயோ விடுங்க, பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. எவ்வளவு தண்ணி போச்சு பாரு. எதுக்கு இப்படி சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தான் டான்ஸ் ஆடுறோம் தெரியுதுல. உங்களை யார் தண்ணி கொண்டு வந்து இங்க வைக்க சொன்னது? நீ டான்ஸ் ஆடணும்னா உங்க வீட்டுக்கிட்ட போய் ஆடு. வா உன் ஆயி கிட்ட நானே சொல்றேன். அட ஆயி வீட்ல இல்ல, அவங்க செம்பூர் போயிருக்காங்க. சும்மா பதிலுக்கு பதில் வாய் அடிக்காத. வாடா. அவன் சொல்றது உண்மைதான். அவனோட பாட்டி செம்பூர் போயிருக்காங்க. சரி, ஆயி தானே செம்பூருக்கு போயிருக்காங்க. ஆனா மேல நளினி தாய் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்றேன். ஏய் நீ வாடா. ஆடுறேன்னு சொல்லி இடத்தையே நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. இருடா, உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டுற. உங்களால இந்த இடமே நாசமா போச்சு. உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க தான். ஆனா உங்கள மாதிரி யாரும் கஷ்டப்படுத்தினது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கிரிக்கெட் ஃபுட்பால். 1ஆம் நம்பர் தரதல பசங்கடா நீங்களா. உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஏய் என்ன நீ எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா காலையில இருந்து என்ன தொந்தரவு பண்ணணும்னு? மன்னிக்கணும்மா, நான் தெரியாம இடிச்சிட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ மன்னிப்பு கேட்டோன்னா நாங்க விட்டுறணும். பா ஏய் நீ வாடா. இங்க இருக்கிறவங்க யாரும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துடக்கூடாது. இந்த குடியிருப்புல இருக்கிற எல்லாரையும் தொந்தரவு பண்றதா உங்களோட வேலையே. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. இனிமே கீழே இறங்கு. இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அவ உன்னை திட்டுவாள, அப்பதான் உனக்கு புத்தி வரும். கொஞ்சமாவது நல்ல காரியம் பண்ணு. எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை தொந்தரவு பண்றது, கலாட்டா பண்றது, ஜன்னல் கண்ணாடியை உடைக்கிறது, ஃபுட்பால் விளையாடி கண்ணாடி எல்லாம் உடைச்சு வைங்க. டேய் காலங்காத்தால எங்கடா கிளம்பிட்ட? டேய் இருடா. வந்துட்டான், வெளியே வந்துட்டான். டாக்ஸி நிறுத்து. ஐயா, வா இரு, உன்னை வச்சா வாங்குவால. அட நளினி வீட்ல பூட்டு போட்டிருக்கு. என்னது பூட்டா? பாத்தியா? அவ இல்ல, அதனாலதான் நீ இன்னைக்கு தப்பிச்ச. சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், விட்டுருங்களே. ஒரு பக்கெட் தண்ணி போச்சு, அவ்வளவுதானே. உங்களாலதான் இந்த குடியிருப்புல இருக்கிற எல்லா பசங்களும் கெட்டு போறாங்க. ஆனா இவங்க எங்க போனாலும் வீட்டை பூட்டிட்டு போக மாட்டாங்களே. காய்கறி கடைக்கு போனா கூட வீட்டை திறந்து விட்டுட்டு தான் போவாங்க. அதை விட்டு தொலைங்க. கண்ணா நீ ஒரு வேலை பண்ணு, அவங்க வீட்டுக்கு போ. இவங்க எங்கேயாவது டீ குடிக்க போயிருப்பாங்க. போ அங்க போய் உன்னோட வேலையை காட்டு. போ. இவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. பண்டியா, மணி, எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? என்னாச்சு? நம்ம சபியா இருக்கான்ல, அவனை 4 ரவுடிங்க வந்து வண்டியில தூக்கி போட்டு போறாங்க. இருங்கப்பா, நாங்களும் வரோம். இரு நாங்க கீழ வரோம். அட குடியிருப்புல என்னதான் நடக்குது? சரி கீழ வாங்க. கீழ போய் என்ன ஆச்சுன்னு கேப்போம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அவனுங்க யாருன்னே தெரியல, திடீர்னு வந்தானுங்க, வண்டியில அள்ளி போட்டு போறானுங்க. என்ன சொல்றீங்க? அவனே அவசரமா எங்கே கிளம்பி போயிட்டு இருந்தானே, நான் பார்த்தேனே. நீ சொல்றது உண்மைதான். அவன் டாக்ஸிக்காக தான் நின்னுட்டு இருந்தான். டாக்ஸி எல்லாம் கை காட்டிட்டே இருந்தானா, திடீர்னு ஒரு சிகப்பு வண்டி வந்தது, அவனை உள்ள தூக்கி போட்டு போயிட்டாங்க. வண்டியோட நம்பரை பாத்தீங்களா? இல்லையே. அதுல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்களா? இல்ல. போலீஸ்க்கு சொன்னீங்களா? அத பார்த்துட்டு நேரா இங்க தானே வந்தோம். சங்கீதா தாயோட வீட்ல கூட பூட்டு போட்டுருக்கு. ஐயோ கடவுளே, சங்கீதா வீட்ல கூட பூட்டு போட்டிருக்கா? அப்படி என்ன காலங்கத்தால வேலை இருந்திருக்கும்? எத்தனை கிட்ட கேட்டீங்களா? சங்கீதா எங்க போயிருப்பான்னு அவருக்கு தெரியும். அவரும் தான் வீட்ல இல்ல. விஷயம் என்னன்னு தெரியாம எதுவும் வளராத. கேத்தன் மாமா என்னைக்காவது வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு? அட என்ன கொடுமைப்பா இது. யாரோ சப்டாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. 3 வீட்ல பூட்டு போட்டிருக்கு. யார்கிட்ட எதுவும் சொல்லாம எப்படி போயிருப்பாரு? சங்கீதாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணு சீக்கிரம். அச்சச்சோ, சங்கீதா ஃபோன் ஆஃப்ல இருக்கே. கேத்தன் அண்ணாவுக்கு ஃபோனை போடுங்க சீக்கிரம். என்னாச்சு, ரிங் போதா? அட அவரோட ஃபோனும் ஆஃப்ல இருக்கே. ஐயோ ஆமா, குலாவாடி குடியிருப்பு இருக்குல்ல, அங்கேயும் இப்படிதான் ஒவ்வொருத்தரா காணாம போயிட்டாங்க. உனக்கு யாருக்கா சொல்லுது? அட நீங்க பேப்பர்ல எல்லாம் நியூஸ் பாக்குறதே இல்லையா? ஆமா, வீட்டுல தனியா இருக்கிறவங்க எல்லாம் காணாம போயிடுறாங்க. சேத்தன் அண்ணன், நளினி தாயி, சங்கீதாயி இவங்க எல்லாம் தனியா தானே இருந்தாங்க. அப்ப இதுக்கு அர்த்தம் குலாபாடி குடியிருப்பு மாதிரி நம்ம அம்மாவாடி குடியிருப்புலயும் பிரச்சனை வந்துருச்சு.
இப்ப நம்ம யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டாகணும். யார்கிட்ட? அட அவங்கதான். யாரு? நம்ம எல்லார் மேலயும் அக்கறை வச்சிருக்கவங்க. அபிமன்யு. அபிமன்யு கண்ணா, காப்பாத்திட்டப்பா. இல்லைன்னா என் வீடு என் கையை விட்டு போயிருக்கோம். நீ அந்த ரவுடி பில்டர்ஸை துரத்திட்ட. நல்லா இருப்பப்பா. போதும் அங்கிள், உங்களுக்கு உரிமையானது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. மனுஷங்க தலை நிமிந்து வாழ்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்தாங்க உங்களோட வீட்டோட பேப்பர்ஸ். இப்ப நெஞ்ச நிமித்திக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள போங்க. கோகுல் தம்பி, கோகுல் தம்பி, என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? மறுபடியும் தண்ணி பிரச்சனையா? அட தண்ணி பிரச்சனை எல்லாம் கிடக்குது விடுப்பா. இப்ப வாழ்வா சாவான்னு கேள்விக்குறி வந்துருச்சு. வாழ்வா சாவாவா? அபிமன்யு தம்பி உள்ள இருக்காரா? இருக்காரு, வாங்க. வாங்க. சார், இங்க நம்ம ஹவுசிங் போர்டு ஆளுங்களாம் பிரச்சனை வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. என்னங்க ஆச்சு? தம்பி அபிமன்யு, ராத்திரியோட ராத்திரியா குடியிருப்புல இருந்து சில பேர் காணாம போயிட்டாங்க. ராத்திரி இல்லையா? ஆமா, அப்புறம் ஒரு சின்ன குழந்தையும். அக்கம் பக்கத்துல பாத்தீங்களா? யாருக்காவது ஃபோன் பண்ணீங்களா? எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டோம். பண்ணோம், போன் போல. அப்படி எப்படி போவாங்க? எதுவும் சொல்லிட்டு போலையா? ஒன்னும் சொல்ல தம்பி. ராத்திரி எல்லாம் இருந்தாங்க, காலையில இருந்து தான் அவங்கள காணோம். யார் யார காணோம்? கேத்தனா அப்புறம் நளினி. பாவம், அவங்க 2 பேரும் தனியா தான் இருப்பாங்க. வேற யாரு? ஆமா தம்பி, சங்கீதா தாயி, அப்புறம் அவங்க சின்ன பையன் ராகுல், அப்புறம் சத்யா. ஆமாங்க, அவங்களுக்கு எந்த சொந்தக்காரங்களும் கிடையாது. அப்படி இவங்க எங்க போறாங்க? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி குலாவடி குடியிருப்பில் நடந்த மாதிரி நடந்திருக்கு. அங்கேயும் ராத்திரி ஆளுங்க காணாம போனாங்க. அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி நடக்குது. ஆமா தம்பி, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. வயசான கணவன் மனைவி இருந்தாங்க. அப்புறம் 55 வயசு பெண்மணி. பாவம், தனியா இருந்தாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கிடைக்கல. இவங்கள எங்க போறாங்க? இவங்க எங்க போனாங்க? இவங்களெல்லாம் வழுக்கட்டாயமால இழுத்துட்டு போறாங்க. ஆனா இவங்க போறது எங்கன்னு தெரியலையே. ஆனா ராத்திரியில தான் காணாம போறாங்க. இதுக்கு மேல தாமதிக்க கூடாது. நம்ம சிஐடி கிட்ட போய் தான் ஆகணும். நீங்க சொல்றது சரிதான் தம்பி. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இந்த பழைய பைக்கை வித்துட்டு புது பைக் வாங்க சொல்லி. ஆனா இல்ல, நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியே. இப்ப அனுபவி டார்லிங், பழசையும் கெட்டு போற பொருளையும் மாத்தக்கூடாது. ஏன் மாத்தக்கூடாது? மக்கள் பழைய டிவியை வித்துட்டு புது டிவில வாங்குறது இல்லையா? ஓ, அப்ப நீ என்ன நினைக்கிற? பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் பதிலா ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணணும்னு உனக்கு தோணுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டேன். நான் 6 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் ஆகணும். இல்லைன்னா அம்மாவும் அண்ணனும். எனக்கு தெரியும்பா. ஓனோ, அம்மா தான் போன் அடிக்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? நீ பயப்படாத. நீ ஒண்ணு பண்ணு, அங்க போய் தனியா பேசு. அப்புறம் உங்க அம்மா கிட்ட நீ டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிடு. என்ன? சரி. சொல்லுமா. இல்ல இப்பதான் கிளாஸே முடிஞ்சது. நான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருவேன். எனக்கு தெரியும் ஷீலா சித்தி இன்னைக்கு வர்றது. நான் அதுக்குள்ள அங்க வந்துருவேன். நான் அப்புறமா பேசுறேன். பை. என்ன இது 1000 ரூபாய் நோட்டு? அட, இது பணம் காய்க்கிற வயல் போல இருக்கே. பிரியா, பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வா. பைக்க தலைய சுத்தி போடு. சீக்கிரம் இங்க வா. என்னாச்சு? இங்க பணம் நிறைய கொட்டி கிடக்கு. இரு வர. ஏய், நிறுத்து நிறுத்து. அங்க பாரு, வயலெல்லாம் ஒரே பணமா இருக்கு. எங்க இருக்கு பணம்? இதோ இருக்கு பாரு. ஐயோ, இவ்வளவு பணமா? பிரியா, இது ரொம்ப தப்பு. வா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். இதோட ஓனர் இங்க யாராவது இருக்காங்களா என்ன? ஆனா அது தப்பு பிரியா. இது நமக்கு அந்த கடவுள் கொடுக்கறது என்னடா? பிரியா, நமக்கு இந்த மாதிரி பணம் எல்லாம் வேண்டாம். சொன்ன கேளு பிரியா. விட்டுடு பிரியா, இதெல்லாம் வேண்டாம். பிரியா, இது தப்பு பிரியா. ப்ளீஸ் வா, போயிடலாம். சொன்ன கேளு. என்னது இது? ஒரு பொம்பளையோட கையே. பிரியா, என்னாச்சு பிரியா? அச்சச்சோ, என்னப்பா இது? பணம் கிடைக்குது. பிரியா, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சார், சார் ப்ளீஸ் நில்லுங்க. ரோஹன். ஆமா சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் சார். சார், அங்க பாருங்க,
ஒரு பொம்பளையோட டெட் பாடி. என்ன இது உனக்கு பக்கத்துல இவ்வளோ காசு இருக்கு சார்? இந்த மாதிரி ஒரு கேஸை நான் முதல் முறையா பார்க்குறேன். இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க, டெட் பாடியை ஃபாரன்சிக் அனுப்பிச்சு வச்சிருங்க. சரி, நீங்க 2 பேரும் இங்க எப்படி வந்தீங்க? இங்க டெட் பாடி இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படிமா தெரியும்? சார், தூரத்துல இருந்து பணத்தை பார்த்தேன், அது ஒன்னொன்னு எடுத்துக்கிட்டே இங்க வந்துட்டேன் சார். இங்க டெட் பாடி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பணத்து மேல ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன் சார். இந்த ஹைவேல ஆள் நடமாட்டமே இல்ல, வண்டி மட்டும் தான் போகுது. 2 பேரும் என்ன பண்றீங்க? சார், ஆக்சுவலாக என்னோட பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் அதை சரி பண்ணிட்டு இருந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம் சார். சார், தயவு செஞ்சு எங்க அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க சார். அப்புறம் நான் காலேஜ் போறதையும் அவங்க நிறுத்திடுவாங்க. அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை மறைக்கூடாது. அவங்க பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க, எதிரி கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கும் எல்லாம் புரியும். இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க. நிக்கில் சார், இவங்க அட்ரஸ்லாம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பேக்கில் ஏதாவது அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்த்துருங்க சார். தேங்க்யூ. பார்த்து பத்திரமா போங்க. தேங்க்யூ சார். இந்த பேகு துணியெல்லாம் பார்க்கும்போது மிடில் கிளாஸ் லேடிஸ் மாதிரி தான் தெரியுறாங்க. ஆனால் இவங்க கிட்ட இவ்வளோ காசு எப்படி வந்துச்சு? சார், கொலைகாரன் கண்டிப்பாக பணத்துக்காக இவங்களை கொண்டு இருக்க மாட்டான்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ பணத்தை எதுக்காக சார் அவன் இங்கேயே விட்டுட்டு போகணும் சொல்லுங்க? கொலைகாரன் இவங்களை இங்கே கூட்டிட்டு வரல, கட்டாயப்படுத்தப்பட்டும் வரல. இவங்களா தான் விருப்பப்பட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. இது எப்படி சார் உங்களுக்கு தெரிஞ்சது? நீயே பாரு, இவங்க துணியில எங்கேயுமே மண்ணு கரையே இல்லை பாரு. செருப்புல மட்டும்தான் லைட்டாக சேறு ஊட்டிருக்கு. ஒரு சின்ன கீரல் கூட இல்ல. இதுல இருந்தே உனக்கு கிளியரா தெரியலையா? அவங்களா தான் இங்க வந்திருக்கிறாங்க. அதை தான் கண்டுபிடிக்கணும். சார், இந்த இவ்வளவு நிறைய பணம்? இந்த பணம் இந்த பேக்ல இருந்திருக்கு. அடிப்பட்டதுல கீழே விழுந்ததுல பணம்லாம் வெளியில வந்துருச்சு. அதனாலதான் பணம் நிறைய செதறி கிடக்கு. அந்த இன்னொரு பேக் செக் பண்ணிட்டீங்களா? க்ளூ ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், பேக்ல ஒரு சின்ன பர்ஸ் இருக்கு. அதுல வெறும் 600 ரூபாய் தான் இருக்கு. சார், இவங்க பேக்கை பார்க்கும்போதே தெரியுது இவங்க சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் லேடி தான். ஏன்னா இந்த காலத்துல இந்த மாதிரி பேக் எல்லாம் யாரும் எடுத்துட்டு போறது இல்லை சார். சரிதான். அந்த பாடி திருப்புமா. கிழிக்கப்பட்ட காயமா? சார், பணத்தை எண்ணியாச்சு. மொத்தம் 8,30,000 இருக்கு சார். 8,30,000 சார்? இந்த காசுல யாரும் 1 ரூபாய் கூட விட்டுட்டு போக மாட்டாங்க சார். இந்த கொலைகாரனா காசை அப்படியே எங்கேயே போட்டு போயிருக்கானே. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமே, கொலைகாரன் இந்த பணத்தை எடுக்க வரும்போது யாராவது பார்த்துருக்கலாம். அதை பார்த்து பயந்து அவன் ஓடி போயிருக்கலாம் சார். ஒருவேளை இந்த அறுவடை பண்ற கத்தியா இருக்குமோ சார்? அறுவடை பண்ற கத்தியா? அருவாவா இருக்குமா? இந்த மாதிரி அருவாலாம் கிராமத்தில் தான் இருக்கும். இங்க பக்கத்துல கிராமம் இருக்கு இல்லையா, வயல்ல இதை வச்சு தானே அறுவடை பண்ணுவாங்க. கதிர் அருவாள். இந்த கேஸோட அடுத்த ஸ்டெப்பு அருவாள். அருவாளால தான் போட்டு சொல்லியிருக்கான். அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா 7 பேர் காணாம போயிருக்காங்க. இப்படி கடந்த 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. அந்த அம்பாவடி கிராமத்துக்கும் குலவாடி கிராமத்துக்கும் இது தெரியலையா? கவனம் வந்ததுனால தான் சார் நான் உங்களை தேடி வந்தேன். என்ன இது அபிமன்யு, 2 மாசத்துக்கு அப்புறமாவா? நீங்க நம்ப மாட்டீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு. லால்பாக், கிர்தாவ், பர்லி, இங்க எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்துருச்சு. யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கிற இடத்துல, அப்புறம் மீல்வாக்கர் இருக்கிற இடத்துல, இவ்வளவு பெரிய பெரிய இடத்துல ஸ்கை கீப்பர்ஸ் வரும்னு. அப்புறம் எங்க இடமும் இல்லையே. எத்தனை குடியிருப்போ அதுவும் போயிடும். அதான் கொடுமை. அதனால தான் சார் இந்த இடத்த யார்கிட்டயும் விற்காதீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரீடெவலப்மெண்ட் இருக்காத வரைக்கும் அதுல ஏன் இருக்கணும்? ஆனா இவங்கள தடுக்கவும் முடியாது இல்லையா? ஒத்துக்கிறேன், டெவலப்மெண்ட்டை தடுக்க முடியாதுதான். ஆனா குடியிருக்கிறவங்களோட அடையாளமே அதானே சார். அப்புறம் பரியரோட கல்ச்சர் என்ன ஆகிறது சார்? மக்கள் தூர தூரம் இடத்துல இருக்காங்க. பொய்ஷர் அப்புறம் விராலியும் தாண்டி. சார், நீங்களே சொல்லுங்க, மும்பைல ஒரு கிரவுண்டோட விலையே 1 கோடி. அப்படி ரீடெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்களோட குடியிருப்பை வித்துட்டாங்கன்னா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு எங்க கிடைக்கும்? சரி அபிமன்யு, இந்த 7 பேர் காணாம போயிருக்காங்கல்ல, அவங்களாம் அவங்க வீட்டை வித்துட்டாங்களா என்ன? அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல சார். அப்படி அவங்க வித்திருந்தாங்கன்னா யாராவது வந்திருப்பாங்க. அப்படி ஒரு ஆள் கூட வரல சார். சார், என்னமோ நடந்திருக்கு. நான் சொல்றது கேளுங்க, யாரும் ஏதோ பண்ணிருக்காங்க அவங்கள. சரி அபிமன்யு, இந்த 7 பேர் காணாம போனாங்களே, அவங்கள பத்தின டீடைல்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. சார், ஃபைல்ல இருக்கு. இத பாருங்க போட்டோ. இங்க பாருங்க சார், இது கேத்தன் பாய். இவரு அம்பாவாடி குடியிருப்புல இருக்காரு. இவரு விட்டல் சேட் குலாவாடி குடியிருப்புல இருக்காரு. இவரு சச்சட், இவரு சப்டியா. இன்னைக்கு தான் இவரை கடத்திட்டு போயிருக்காங்க. இந்த சங்கீத் அப்புறம் இந்த குழந்தை இன்னைக்கு தான் கடத்திட்டு போயிருக்காங்க. அப்புறம் இவங்க தான் நளினி தாய். ஒரு நிமிஷம். இவங்க தான் நளினியா? ஆமா சார். இவங்க உங்களுக்கு தெரியுமா? ஆமா அபிமன்யு, இவங்களோட டெட் பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது பன்வேல்ல இருந்து எங்களுக்கு கிடைச்சது. டெட் பாடியா? ஆமா, டெட் பாடி. அந்த டெட் பாடியோட 8,30,000 ரூபாயும் கிடைச்சிருக்கு. சார், 8 லட்சமா? ஆமா. இவங்களுக்கு எப்படி 8 லட்சம் ரூபாய் வந்திருக்கும்? ஏன்? ராத்திரி பகல்னு பென்ஷன் ஆபீஸ்க்கு நடந்துட்டு இருப்பாங்க சார். ஒவ்வொரு ரூபாய்க்கு அவங்க புருஷனோட பென்ஷனுக்காக இவங்களுக்கு இவ்வளவு பணம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அவங்க வீட்டை வித்திருக்கலாம். இந்த பணம் அவங்கள்தான் கூட இருக்கலாம். யாருக்கிட்ட வித்திருப்பாங்க?
இல்ல ஸ்ரேயா, அவங்களுக்கு சால்ல வீடு இருந்தா வீட்டு உரிமையாளர்கிட்ட கேட்காம அதை யாராலையும் விற்க முடியாது. அப்புறம் இந்த 2 குடியிருப்போம், அதாவது குலாம்பாடி அம்பாவாடியோட ஓனர்ஸ் யாரு? சார் பப்பன் சேட் அம்பாவாடி குடியிருப்போட முதலாளி, அப்புறம் தர்ஷன் ஷேட் குல்லாவாடி குடியிருப்போட முதலாளி. அவங்க 2 பேர்கிட்டயும் கேட்டுட்டோம், அவங்களுக்கு எதுவும் தெரியவே இல்லை. யாரு நளினி தாயை கொலை பண்ணிருப்பாங்க? பாத்தீங்களா சார், எல்லாரும் அருவாள் வச்சு தான் வெட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கொலையை இவங்கள யாராவது செஞ்சிருக்கலாமோ? எல்லாரையும் கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் எந்திரிங்க, எல்லாரும் வாங்க வாங்க, இங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ஐயா கூப்பிடுறாரு, வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. என்ன சார் விஷயம்? யாரையாவது தேடுறீங்களா? அந்த அருவாளை கொஞ்சம் காட்டுங்கப்பா. இது உங்களோடதா? ஆமாம் சார். நீங்க காட்டுங்க. எப்போல இருந்துப்பா வேலை பார்க்குறீங்க? 2 வருஷமா வேலை பார்க்குறோம். இல்ல இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளவு நேரமா வேலை பார்க்குறீங்க? காலையில் 6:30 மணிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். காலையில 6:30 மணில இருந்தா? டீ குடிக்க எங்க போனீங்களா? இல்லை சார். நிஜமா தான் இல்லை சொல்றீங்களா? சார், எங்கேயும் போல. இல்லைங்க, நீ காட்டுப்பா. நீங்களா யாரு சார்? எங்க அருவாளை ஏன் பார்க்குறீங்க? நாங்க வேற யாரும் இல்லப்பா, சிஐடி. சிஐடிங்களா? அப்படின்னா என்ன? நான் புரிய வைக்கிறேன். இந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் சிஐடி. இப்ப புரியுதா? புரிஞ்சுதுங்க. ஒன்று காட்டு. எல்லாருமே இங்கே தானே இருப்பீங்க? எல்லாரும் இங்கே தான் சார் இருக்கோம். உன் கை காட்டு. அந்த கை. நீ கை காட்டு. சரி, உன் அருவா மற்ற அருவா விட வித்தியாசமா இருக்க எப்படி? இது என்னோட அருவா இல்லை சார். உன்னோடது இல்லையா? இல்லை சார். ஆனா நீங்களாம் வச்சிருக்கிறது உங்களோடது தானே? ஆமாம் சார், எங்களோட தான். சொந்த அருவா வச்சு இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை சார். அப்போ உன்னோட அருவா எங்கேயா போச்சு? காணுமே. என்னோட அருவாவை கான்ட்ராக்டர் சார் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதான் இதில் வேலை பண்ணிட்டு இருக்கேன். கான்ட்ராக்டர் சாரா? எப்போ வாங்கிட்டு போனாரு? நேற்று ராத்திரி காலைல வந்தவொடனே தந்துறேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர் வேலைக்கு வரவே இல்லை சார். உன் கான்ட்ராக்டர் பேர் என்னையா? சந்துரு. சந்துரு கான்ட்ராக்டர். நீ இந்த குடியிருப்புல தான் இருக்கியா? சரி வா. சச்சின், இந்த நளினியோட வீட்டு நம்பர் என்ன? 63 சார். ஆமா, இந்த அழையா விருந்தாளிங்க யாரு? 63. அந்த நம்பர் எங்க இருக்கும்? ஐயா நில்லுங்க, எங்க வந்தீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சிஐடி. சிஐடியா? சரி, இங்கே ரூம் நம்பர் 63 எங்க? சச்சின், போய் பாருப்பா. இத பாருங்க, உங்க யாருக்கு என்ன வேணாலும் என்ன கேளுங்க. நாங்க நளினி அம்மாவோட வீட்டை செக் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். சார் ஒரு நிமிஷம், நீங்க ஏசிபி பிரதிமன் தானே? உங்க வர்தமான் பத்திரிகையை நான் தினமும் படிக்கிறேன் சார். காத்தாடியா என்ன சொல்றது? சார், நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா சார். எங்க நளினியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா சார்? இத பாருங்க, ஒரு கெட்ட செய்தி. நளினி இறந்துட்டாங்க. என்ன என்ன நளினி இறந்துட்டாளா? ஆமா, அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? ஒரு நிமிஷம், போட்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுக்கோ. அட இதெல்லாம் எதுக்கு சார்? எனக்கு ஒன்றும் சளியெல்லாம் ஒன்றும் பிடிக்கலையே. என்னையா, உனக்கு இது கூடவா தெரியாது? சரி பரவாயில்ல விடு, உனக்கு நான் சொல்றேன். இந்த கை உறைகள் குளிர்ல தப்பிச்சுக்கிறதுக்கு இல்ல, சிஐடி கண்டுபிடிக்க தடயங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக தான். புரியுதா? மண்டையில ஏறிச்சா இல்லையா? நீங்க சொல்றது எதுவும் புரியல சார். ஆனா நீங்க இவ்வளவு சொல்றீங்க, அதனால போட்டுக்கிறேன். ஆனா இது எப்படி சார் நடந்தது? அதை கண்டுபிடிக்கதான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நளினியோட டெட் பாடி பன்வேல்ல வயல்ல தான் கிடைச்சது. என்னது, பன்வேல்லையா? ஆனா அங்க அவங்களுக்கு யாருமே கிடையாதே. அவங்க அங்க என்ன பண்ணிருந்தாங்க? ஆமா சார், நளினிக்கு பன்வேல்ல யாருமே இல்லையா? நளினி அம்மா ரொம்ப நல்லவங்க. இந்த இடத்துல யாருக்காவது எதாவது ஆச்சுன்னா அவங்க தான் வந்து முதல்ல உதவி செய்வாங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, நளினிய உங்களை யார் கடைசியா பார்த்தது? நான் தாங்க. எப்போ? ராத்திரி அவங்க கிட்ட சக்கரை கடன் வாங்குறதுக்காக போனேன். ஆனா காலையில பார்த்தா அவங்க கதவு பூட்டி இருந்தது. அப்படின்னா ராத்திரி நளினி அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. அதாவது நீங்க சக்கரை கேட்டு போடப்போ.
அப்போ நளினி காணாம போல. அடுத்த ராத்திரியில இங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. திறந்துச்சு சார். ஓகே, இவருக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க. எஸ் சார். நளினியோட வீட்டுல இருந்து நேற்று ராத்திரி உங்களுக்கு ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கலையா? நளினியை நீங்க யாருமே பார்க்கலையா? சார், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம் சார். எனக்கு வந்து சங்கீதா அப்புறம் கேத்தனையாவை நினைச்சதா கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் கூட தனியா தான் இருந்தாங்க. இப்ப அவங்க 2 பேரும் காணோம். என்னது, சங்கீதா கேத்தன் இவங்க தனியா தான் இருக்காங்களா? ஆமா, சங்கீதா அவங்க பையன் ராகுலோட இங்க தனியா தான் இருந்தாங்க. அவங்க பையனுக்கு 6 வயசு. பையன் கூட இருந்தாங்களா? அபிமன்யு எதான் சொன்னாரு, குலாம்பாடி குடியிருப்புலயே அடிக்கடி இந்த மாதிரி ஆளுங்க காணாம போறாங்கன்னு. எஸ் சார். நளினிக்கு யாராவது எதிரிங்க இல்ல அவங்க யார் கூடயாவது சண்டை போட்டிருக்காங்களா? இல்ல சார், எங்க குடியிருப்புல எல்லாருமே ஒரே குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் சார். அப்போ இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சார் இருக்கணும். அவங்க 3 பேரும் அவங்களோட விருப்பத்தோட தான் வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க. அது எப்படி அவங்க விருப்பப்படி போயிடுவாங்க? அதுவும் வீட்டை பூட்டு போட்டுட்டு. நாங்கெல்லாம் ஒரே தாய் வயிற்று பிள்ளைங்களா பழகுறவங்க, அப்படி சொல்லாம போக மாட்டாங்க. இன்னைக்கு காலையில உங்க குடியிருப்புல குடியிருக்கிற ஒரு ஆளை கடத்திட்டு போயிருக்காங்கல்ல? ஆமா சார், என்னோட நெருங்கிய நண்பன் சப்டையாவை நானும் டிவி சீரியல்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறோம். கார்பெண்டர் வேலை. சப்டையா? சார், இன்னொரு முக்கியமான விஷயம், சப்டையா வேலைன்னு வந்துட்டு முதல் ஆள நிப்பா சார். எனக்கு எது முக்கியமான வேலைன்னு கிளம்பி போயிட்டான். அப்ப சரி, அவனுக்கும் உங்கள யாருக்காவது ஏதாவது விரோதம் இருந்ததா? அதாவது யார் கூடயாவது சண்டை இருந்ததா? அது தெரியாது சார், ஏன்னா அவன் மனசை விட்டு யார்கிட்டயும் பேச மாட்டான் சார். இங்கே இல்லை. மீதான் லைட்டு போல இருக்க. இந்த ரூமை நல்லா சோதனை பண்ணுங்க. ஓகே சார். வீட்டோட நிலைமைய பார்த்தா நளினி அம்மா கிட்ட நிறைய பணம் இருந்த மாதிரி தெரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நளினியோட டெட் பாடிக்கு பக்கத்துல எங்களுக்கு 8,30,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. 8,30,000. ஆமா, 8,30,000. சார், அது அந்த அம்மாவோட பணமா இருக்காது சார். ஏன்னா பாவம், அவங்க எல்லார்கிட்டே கடன் கேட்டுதான் சார் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. ரெடி, வெஜிடபிளோட கலரை பார்க்கும்போது ரொம்ப நேரமா திறந்து வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப கருத்து போயிருக்கு சார். வெடி வெட்டினதுக்கு அப்புறம் இப்படி வச்சோன்னா காத்து பட்டதுமே இப்படி உருளைக்கிழங்கு கருப்பாயிடும். அதனால உருளைக்கிழங்கு வெட்டினதுக்கு அப்புறம் இப்படி தண்ணியில போடுவாங்க. அடேங்கப்பா, இதுக்கு தான் தனியா இருக்கணும்னு சொல்றதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சமையலறைய பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஃப்ரெடி, ரத்தம் இருக்கு பாரு. ரத்தமா? என்ன சொல்றீங்க? ஒன்று நளினி தான் இருக்கணும், இல்லை கொலைகாரனோட தான் இருக்கணும். சார், நளினி அம்மா வீட்டில் இருந்து இந்த கத்தி கிடச்சிது சார். சச்சின், இதுல ரத்தக்கரை இருக்கு. ரூமுக்குள்ளேயே ஏதாவது ரத்தக்கரை இருக்கா? இல்லை சார், ரூமுக்குள்ள ரத்தம் எங்கேயும் இல்லை. இந்த கத்தி மட்டும் தான் கீழே கிடச்சிது. சார், அந்த அம்மா வீட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு போகும்போது அவங்க உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் உண்மையை சொல்லணும்னா இதே கத்தியால வெட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நளினியோட உடம்புல இந்த மாதிரி கத்தி குத்தி எதுவும் தெரியலையே. அப்ப இந்த ரத்தம் எப்படி வந்திருக்கும்? ஒருவேளை நளினி தன்னைத்தானே காப்பாத்திக்க யாரையாவது தாக்கி இருப்பாங்களோ? சார், இவங்க எல்லாத்தையும் செக் பண்ணலாமா சார்? ஒருவேளை யார் உடம்புலையாவது கத்திப்பட்ட காயம் இருந்தா? நீங்களாம் எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? அது எப்படிங்க நாங்களே நளினி அம்மாவை கொல்ல முடியும்? ஒரு நிமிஷம், நீங்க தானே சொன்னீங்க குடியிருப்புல அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு. யாரும் இங்க வரல, யாரும் இங்க இருந்து போகலன்னு. அதனாலதான் இவர் விசாரிக்கிறாரு. ஏமா நீ கொஞ்சம் சும்மாரு. சார் சொல்றது உண்மைதான் சார். நாங்க எல்லாருமே உங்க கூடவே இருக்கோம் சார். சார், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. தயவு செஞ்சு சங்கீதாவை கண்டுபிடிங்க. ஒருவேளை அவளும் நளினி மாதிரி. அப்புறம் நீங்க சங்கீதாக்கு ஒரு பையனும் இருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமா சார், ராகுல். ராகுல். அந்த ராகுல் எந்த ஸ்கூல்ல படிக்கிறா? ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா?
பாஸ், இந்த கத்தியில இருக்கிறது நளினியோட ரத்தம் கிடையாது. அப்ப வேற யாருது? இந்த கத்தியில இருக்கிறது ஒரு 25-26 வயசு பையனோட தான் இருக்கும். ஆனா இந்த கத்தியில இருக்கிற விரல்களோட அடையாளம் நளினியோடது தான். அப்ப நம்ம சந்தேகப்பட்டது சரிதானா? அப்படி இந்த ரத்தம் நளினியோடது இல்லைன்னா, நான் சந்தேகப்பட்ட மாதிரி நளினி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த கத்தியை பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது தாக்குறதுக்கு, குற்றவாளிய தாக்குறதுக்காக. ஆனா சார், அங்க இருந்த வீட்ல எல்லாத்தையும் செக் பண்ணோம் சார். யாரோட உடம்புலயும் கையிலயும் எந்த காயமும் இல்ல சார். அப்படின்னா இந்த வேலையை இங்க இருக்கிறவங்க இல்லாம வெளியில இருக்கிறவங்க யாராவது செஞ்சு? இல்ல ஸ்ரேயா, இத வெளியில இருக்கிற யாரும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. உள்ள இருக்கிற யாரோ தான் நிச்சயமா இத செஞ்சிருக்கணும். அம்பாவாடி குடியிருப்புல இருக்கிற யாரோ தான் இத செஞ்சிருக்கணும். இது வரைக்கும் நம்ம கண்ணுல இருந்து அவன் மாயமா மறைஞ்சிருக்கான். பாஸ், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன், ஒரு நிமிஷம். இது கிர்னி பழம். கிர்னி பழம். இந்த கிர்னி பழம் அந்த பூட்டோட சாவி. அது குற்றவாளியோட பூட்டை திறக்கிறதுக்கு உதவி பண்ணும். சார், அது எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ. இது ஓ சாரி, இப்படி வச்சுக்கலாம். நான் நளினி, அப்புறம் இது அந்த ஒரு கத்தி. அதுல தான் நளினி தன்னை தாக்க வந்தவங்கள தாக்கியிருக்கா. அப்ப இதுதான் தாக்க வந்தவங்க எதிராளி. இந்த கத்தி மூலமா இந்த கிர்னி பழத்து மேல ஏற்பட்ட அடையாளம் என்னன்னா, இதே மாதிரி இந்த கத்தியில தாக்க வந்தவனுடைய உடம்பு தோல் பட்டு இருக்கு. பாஸ், அப்ப அந்த தோல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு விசித்திரமான கெமிக்கல் இருக்கு, டெர்மட்டோபிசரபாய்ட். சார், இந்த கெமிக்கல்ஸ் பெரும்பாலும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்புறம் கார்பெண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? இப்ப எனக்கு புரியுது. அந்த அம்பாவாடி குடியிருப்புல குடியிருக்கிறவங்கள யாரோட உடம்புலயும் இந்த கத்தியோட அடையாளம் இல்ல. ஏன் சார்? சச்சின், சப்தியா சப்டியாவா? சப்தியா ஞாபகம் இருக்கா? அம்பாவாடி குடியிருப்புல இருக்கிற ஃபல்கோ நம்ம கிட்ட என்ன சொன்னான்? அவனும் அவனோட நண்பன் சப்தையாவும். என்னோட நெருங்கிய நண்பன் சப்டையாவும் நானும் டிவி சீரியல்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறோம். கார்பெண்டர் வேலை. அப்ப சப்தையா கடத்தப்பட்டிருக்கான். சார், விஷயம் ஈஸியா புரிஞ்சிருச்சு. குற்றவாளி கிட்னாப் செய்யப்பட்டிருக்கான். சச்சின், இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சப்தையா உண்மையிலேயே கடத்தப்பட்டானா, இல்ல சப்தையாவை யாரோ கடத்தின மாதிரி எல்லாரையும் அவன் நம்ப வச்சிருக்கானா? மேடம், சிஐடி நம்மள எதுக்காக பார்க்க வராங்க உங்களுக்கு தெரியுமா? பிரபாத், எனக்கு தெரியாது. ஆபீசர் அபிஜித் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொன்னாரு. மேடம், இந்த சீடிங்க பண்ற வேலை ரொம்ப மோசம்னு நினைக்கிறேன். ஒரு வேளை யாராவது அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க கதை அவ்வளவுதான். நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் மேடம். யாரு தவறு செய்யறாங்களோ அவங்க தானே சிஐடி கிட்ட மாட்டிப்பாங்க. ஹலோ சார், நான் அஞ்சலி, இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். அப்புறம் இவர்தான். இன்ட்ரோடக்ஷன்லாம் அப்புறம் பாத்துக்கலாமே, இப்போ விஷயத்தை பேசலாமா? உங்க ஸ்கூல்ல ராகுல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறானா? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கும். ராகுல் குமாரா? ஆமா மேடம், பக்கத்துல ஹவுசிங் போர்டு வீட்ல இருக்கிற பையன். அவங்க அம்மா பேரோட சங்கீதா. ஹேமத், சீக்கிரமா ரெக்கார்டை செக் பண்ணுங்க. ஓகே மேம். மேடம், எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு டீ இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? வேணாம், தேங்க்யூ வெரி மச். சார், இங்க 2 ராகுல் குமார் இருக்காங்க. ஒருத்தர் 9th கிளாஸ், ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிக்கிறவனை காட்டுங்க. இதோ சார், இதோ பாருங்க சார். ஆமா சார், அதே பையன் தான் சார் இவன். ராகுல் குமார், அம்மா பேர் சங்கீதா. அப்புறம் அட்ரஸும் சேம் அட்ரஸ் சார். சரி, அது ஏன் ரெட் கலர் டாட் மார்க் வச்சிருக்கீங்க அங்க? சார், ஸ்கூலை விட்டு பாதியில வெளியில போற பசங்களுக்கு தான் இந்த மாதிரி ரெட் மார்க் போடுவோம் சார். பாதியில ஸ்கூலை விட்டு போற பசங்க? ஆனா ராகுல் எதுக்காக ஸ்கூலை பாதியிலே விடணும்? சார், அது பிரபாஸ் சாருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ராகுலோட அம்மா சங்கீதா அவரோட தூரத்து சொந்த தங்கச்சி. இந்த பிரபாத் சார் யாரு? அவர்தான் இப்ப தண்ணி குடிக்கிறேன்னு வெளியில போனாரு. இப்போ தண்ணி குடிக்கிறேன்னு போனாரு அவரா? தண்ணி குடிக்க போனாரா இல்ல கிணத்துல எடுக்க போனாரா? வாங்க போய் பார்க்கலாம்.
என்னங்க என்னாச்சு? தண்ணி எடுக்க கார்ல எடுத்துட்டு போறீங்க? ஏன் ஸ்கூல்ல தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சா? எங்க கூட வாங்க, உங்ககிட்ட பேசணும். ஏய் ஏய் நில்றா. ஏய் நில்றா. ஏய் நில்லு. புடி நில்றான்றல. ஏய் நில்லு. ஒலிம்பிக்கு நல்லா ரிஹர்சல் பண்ற போல இருக்கே. சார் நான் எதுவும் பண்ணல சார், என்னையும் துரத்துறீங்க. அப்படின்னா ராகுல் சங்கீதா பேர் சொன்னோன்னு ஏன் ஓடுற? சங்கீதா உன்னுடைய தங்கச்சி தானே? ஆமா சார், அது ஏன்னா நான் எதுவும் பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் சார். அதான் சார் ஒண்ணு. சிஐடின்றவங்க பிரச்சனையில மாட்ட விடுறவங்க இல்ல, பிரச்சனைய தீக்கிறவங்க. சொல்லு, சங்கீதாவும் ராகுல் எங்க போனாங்க? இல்ல சொல்ல மாட்டேன். பாவம் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. அதுவும் இல்லாம வா. இல்ல சொல்ல மாட்டேன். இல்ல காப்பாத்துங்க சார். எனக்கு பயமா இருக்கு சார். மன்னிக்கணும் சார், நான் உங்களை தள்ளி விட்டுட்டு வந்தேன். ஆனா நீங்க என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்படி உண்மையா நன்றியோட இருக்க போறானா நாங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு பாப்போம். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், முழு உண்மையும் தெரிஞ்சாகணும். இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா? ஒரு பொண்ணு மட்டும் ஒரு குழந்தைய வளர்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லை சார். ராகுலை வளர்க்கறதுக்காக சங்கீதாக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதனால அவ தன்னோட வீடை விற்கணும்னு நினைச்சா. என்ன, சங்கீதா தன்னுடைய குடியிருப்புல இருந்து வீட்டை வித்துட்டாங்களா? ஆனா அவளோட கனவு நிறைவேறவே இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகள்ல முழுக ஆரம்பிச்சா. புதிர் போடாம தெளிவா சொல்லியா? நான் சங்கீதாவை சுரேஷ்ங்கிற ஏஜென்ட் கிட்ட மீட் பண்ண வச்சேன். அவன் வீடுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் போடுறவன். சங்கீதாவோட வீட்டு வேலை 50 லட்சம் ரூபாய்க்கு டீல் ஆச்சு. சங்கீதா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சுமா, திடீர்னு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? குடியிருப்பு வீட்டை நான் 50 லட்சத்துக்கு வித்த. ஆனா எனக்கு கிடைச்சது வெறும் 5 லட்சம். மிச்சம் 45 லட்சத்துல உனக்கு எவ்வளவு கிடைச்சது? என்ன சொல்ற? உனக்கு வெறும் 5 லட்சம் தான் கிடைச்சதா? நீ பத்திரத்தை படிச்சுதானே கையெழுத்து போட்ட? அந்த பத்திரத்தை நீங்களும் தானே பாத்தீங்க. இப்ப பாருங்க, குடியிருப்பை விட்டு என்ன வெளியில அனுப்ப பாக்குறாங்க. அவங்க எப்படி இப்படி பண்ணுவாங்க? நம்ம போலீஸுக்கு போலாம். போதும், இந்த டிராமாவை நிறுத்துன. அந்த புரோக்கர் சுரேஷ் அறிமுகப்படுத்தினது நீதானே? இதெல்லாம் நீங்க சேர்ந்து போட்ட சதிதான்னு தெரியும். என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறீங்க. நீ சந்தேகப்படுறியா? நான் இப்ப சுரேஷ் ஒரு வழி பண்ற பாரு. எந்த பயனும் இல்லைன்னு. அவனுக்கு போன் போக மாட்டேங்குது. அப்புறம் அவனோட வீடும் பூட்டி இருக்கு. இந்த மாதிரிலாம் எப்படி நடக்கும்? சுரேஷ் ஒரு நல்ல ஏஜென்ட் தானே நான் கேள்விப்பட்டேன். இப்ப சொல்லுன்னு, நான் குழந்தைய கூப்பிட்டுட்டு எங்க போறது? அவங்க என் பின்னாடி ரவுடி அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க 24 மணி நேரத்துல நான் வீட்டை காலி பண்ணலன்னா அவங்க. சங்கீதா, நீ இப்படி பிரச்சனையில மாட்டினது என்னாலதான். நானே உன்னை இந்த பிரச்சனையில இருந்து வெளில எடுக்கிறேன். நான் உங்களை 2 பேரையும் ஜீவிகா பெண்கள் ஆசிரமத்துல தான் சேர்த்து விட்டேன். ஜீவிகா பெண்கள் ஆசிரமம்? ஆமா சார். ப்ளீஸ் சார், ஏதாச்சும் உதவி பண்ணுங்க. சங்கீதோட வீட்டுக்கு பணத்தை எப்படியாவது வாங்கித்தாங்க சார். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நளினி அம்மாவோட கொலையில சந்துருக்கு நிஜமா சம்மதம் இருக்கு சார். இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணியா கண்டுபிடிச்சிடலாம். உண்மையெல்லாம் தானா வெளில வர போகுது பார். நீங்களும் எங்கேயா இருங்க, கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கோங்க. நாங்க உள்ள போறோம். தேஜ், அப்படி நீ பார்ட்டிக்கு வரலன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ரெடியா இருக்க மாட்டேன்ல. பார்ட்டிக்கு 2 பேரும் போவோம். 1/2 மணி நேரம் டைம் கொடு. யாரு நீங்களா? சிஐடி. சிஐடி? சிஐடி. அப்புறம் இது சந்துரு, தெரியுதுல்ல? நீதானையா? ஆமா, சந்துரு இவன் தான். சந்துரு, சிஐடி எதுக்கு உன்னை தேடி வந்திருக்காங்க? எனக்கு எப்படி தெரியும் சிஐடி என்னெல்லாம் தேடுறாங்கன்னு? நளினி அம்மாவை கொலை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. கொலையா? தேஜ், ஒரு கொலைகாரனியை நம்ம வீட்டுல வச்சிருக்கீங்க. ஏய் ஏய் நில்றா. ஏய் ஏய் பிடிங்க அவனை. ஏய் நில்றான்ற. ஏய் ஏய்
என்ன இது திடீர்னு இவனுக்கு என்ன சார் ஆச்சு? சந்துரு சார் இவனா நடிகரா நினைக்கிறேன் சார். ஏய் நடிச்சது போதும், எந்திரா எந்திரா. உன் நாடகம் இப்ப முடிஞ்சு போச்சு, எந்திரா எந்திரி. சந்துரு விஷயம் என்னமோ பெருசாகுதுன்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். ஆம்புலன்ஸ் தேவையில்லையா, விட்டுரு, செத்து போயிட்டான். விஷம் கொடுத்துருக்காங்களா? என்ன சார் இப்போ வரைக்கும் நல்லா தானே சார் இருந்தான், நம்மளே உள்ளார ஓட விட்டானே. இது அந்த மாதிரியான விஷம், திடீர்னு தான் வீரியத்தை காட்டும். இப்பதான் அவன் எதையாவது சாப்பிட்டுருக்கணும். டீ சந்துரு செத்துட்டானா? அது எப்படி முடியும்? அவன் நல்லா தானே இருந்தான். விஷத்தோட பவர்னா இப்படிதான் இருக்கும். நல்ல ஆரோக்கியமான ஆள் கூட ஒரே நிமிஷத்துல மேல போயிடுவாயா. சந்துரு குடிச்சு வச்ச டீ தானே இது. அப்போ இந்த டீல விஷம் கலந்துருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதான உண்மையும். நல்லா ஸ்ட்ரெங்தியா இருந்தவன் ஓடனா அங்க போய் செத்து போயிட்டான். விஷத்தால அவன் உடம்புக்குள்ள விஷம் எப்படி போச்சு? கடைசியா அவன் உங்க கூட இங்கதானே உட்காந்துட்டு இருந்தான், டீ குடிச்சிட்டு இருந்திருக்கான். அப்ப விஷம் எப்படி வரும்? நாங்க எதுக்கு சார் அவனை கொல்ல போறோம்? இன்னைக்குதான் சார் அவனை முதல் முறையா பார்த்தோம். அப்புறம் நீங்க தானே சொன்னீங்க சந்துரு ஒரு குற்றவாளின்னு. எந்த புக்கில் கொலைகாரனை கொண்டா தப்பு இல்லைன்னு எழுதிருக்கு? சார் நாங்க யாரையும் கொலை பண்ணல சார். நான் கூட தான் அந்த டீயை குடிச்சேன். என்னங்க சார், இதை நீங்க குடிச்சு பாருங்க, இதுல எதுவுமே இல்ல. நானா? நான் எது குடிக்கணும்? வேணா நீ குடியா, நீ குடி குடி குடி. நான் குடி. சரி. என்னங்க, இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? அப்படின்னா சந்துரு எந்த கப்பில் டீ குடிச்சானோ அதுல தான் விஷமும் மிக்ஸ் ஆயிருக்கு. டீ போட்டது யாரு? எங்க வேலைக்காரன் ஈரா. சார் சார் டாக்ஸின் கிட் ரெடியா இருக்கு. சரி, வீடு முழுக்க நல்லா சோதனை போடுங்க. நமக்கான க்ளூஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. மெயினா கிச்சனுக்கு போய் பாருங்க. சார் வாங்க. அப்புறம் சொல்லுங்க சார், எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? சார் 5 வருஷமா. ஓ அப்படியா? அப்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. எல்லாரும் கூட நெருங்கிய பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் உங்க முதலாளி உங்களை எப்படி நடத்துவார் சார்? சார் இவங்க அவங்க வீட்டில் ஒருத்தராக தான் என்ன நடத்துறாங்க சார். அப்படியா? சந்திர குடிச்ச டீல விஷம் இருக்குன்னு இவங்க உங்ககிட்ட சொன்னதும் உன்னால மறுக்கவே முடியலையே. விஷமா? சார் அதெல்லாம் இல்ல சார், எனக்கு விஷம்னா ரொம்ப பயம் சார். போன மழைக்கு வீட்டுக்குள்ள எலிங்க வந்துடுச்சு, அதுங்களை கொல்றதுக்கு கூட என்னால விஷம் இருந்து தெளிக்க முடியல, அவ்வளோ பயம் சார். அப்போ நீ கலக்கல, வேற யாரையா கலந்தா? நீங்களா? சார் டீ போட்டுட்டு இருக்கும் போது நாங்க இங்க தான் சார் இருந்தோம். சார் கிச்சன்ல விஷம் கலந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல சார். இங்க பாருங்க, இப்போது எங்களை நம்புறீங்களா? நாங்க சொல்றது உண்மைன்னு. அது சரி, சந்துரு ஏன் உங்களை பார்க்க வந்தாரு? அது என்னன்னா, நான் அவங்கிட்ட புல்லு மூட்டை வாங்கணும்னு நினைச்சேன். அப்ப என்னோட சித்தப்பா தர்ஷன் சேட் அவர் சொன்னாரு அவர் ஒரு நல்ல கான்ட்ராக்டர்னு. ஒரு நிமிஷம், பேர் என்ன சொன்னீங்க? அது தேஜ். இல்ல உங்க பேர் இல்லப்பா, உங்க தாத்தா பேர் சொன்னீங்களே, கான்ட்ராக்டர். அது தர்ஷன் சேட். சார் பப்பன் சேட் அம்பாவாடி குடியிருப்போட முதலாளி, அப்புறம் தர்ஷன் சேட் குல்லாவாடி குடியிருப்போட முதலாளி. தர்ஷன் சேட் ஆள் யாருன்னு தெரியுதா? அந்த குடியிருப்பு அந்த இடத்தோட முதலாளியா? ஆமா, அவர் உங்களுக்கு தெரியுமா? எந்த லேடியை சந்துரு கொலை பண்ணானோ அந்த லேடி அங்கதான் குடியிருக்கிறாங்க. ஆனா பக்கத்து குடியிருப்பு மக்களும் இதே குடியிருப்பு மக்களை மாதிரி அப்பப்ப காணா போறாங்க. அதான் ஏன் தெரியல. இந்த குலாப்வாடி அம்பாவாடி எனக்கு எதுவுமே புரியல. ஆனா எனக்கு இப்பதான் புரிய வருது. இந்த ஒவ்வொரு குற்றங்களும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டிருக்கு. அம்பாவாடி, குலாப்வாடி, தர்ஷன் சேட், ராகுல், அப்புறம் சங்கீதா. வாங்க அவங்கள போய் பார்க்கலாம். ஜீவிதா பெண்கள் ஆசிரமத்துல. சங்கீதா இப்போ அவங்க ரூம்ல தான் இருக்காங்களா? ஆமா சார். மேகா, சங்கீதா முடிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா சார், ராகுல அவங்க ரூம்ல தூங்க வச்சிட்டு இருக்காங்க. வாங்க சார். என்ன சங்கீதா? சங்கீதா, மம்மி, சங்கீதா. மம்மி, மம்மி. சார் ஆம்புலன்ஸா? சீக்கிரமா இந்த ஜீவிதா லேடிஸ் ஆசிரமத்துக்கு வாங்க சீக்கிரம். அந்த குழந்தைய வெளில கூட்டிட்டு போங்க. ஒன்றும் இல்லை கண்ணா. மேகா, ராகுல உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. அம்மா எழுந்துறீங்கம்மா. மம்மி எழுந்துறீங்கம்மா. வாப்பா, நீ கொஞ்சம் இப்படி வாப்பா. வாப்பா, அம்மா. என்கிட்ட வாப்பா.
அம்மா எதுக்காக வான்னு எழுந்துக்கல? சொல்றேன்லப்பா. வா, ஒண்ணும் இல்ல, வா. இவங்களும் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. சந்துருவும் அதே மாதிரி. உங்க கையில இருக்கிற இந்த மாத்திரையில விஷம் இருக்குமோ அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த விஷத்தை தான் மாத்திரை அணிஞ்சின்னு சாப்பிட்டுருப்பாங்களோ? சங்கீதாவுக்கு மாத்திரை கொடுக்கறது மேகா தான். மேகாவா? ராகுல் அங்கதான் இருக்கான், போய் பிடிங்க. எஸ்கியூஸ் மீ, ராகுல். ராகுல், வா வா. நில்லுங்க. என்னாச்சு? பையனை உள்ள கூட்டிட்டு போங்க. பாப்பா கண்ணா. என்னாச்சு? சங்கீதா எப்படி இருக்கா? எத்தனையோ கொலைகாரங்களை பார்த்திருக்கிறேன். ஆனா தைரியமா ஒரு கொலையை பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கல, பெரிய ஆள் தாமா நீ. நான் யாரையும் கொலை பண்ணல. கொலைக்காரங்களுடைய கண்ணை பார்த்தாலே சிஐடினால தெரிஞ்சுக்க முடியும் அவங்க பொய் சொல்றாங்களா இல்ல உண்மை சொல்றாங்களான்னு. எனக்கு வேற வழி தெரியல. இந்த கொலைய என்ன கட்டாயப்படுத்தி செய்ய வச்சாங்க. யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி ஒன்னும் செய்ய முடியாது. அவன் என்கிட்ட சொன்னா, அப்படி நான் சங்கீதாவுக்கு விஷத்தை கொடுக்கலனா அவன் என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினா. யார மிரட்டினா? அவனோட பேருலாம் எனக்கு தெரியாதுங்க. பாக்குறதுக்கு 5 அடி உயரத்துல இருந்தா. மானரோ, சுருட்ட முடி, கொஞ்சம் உயரமா இருப்பா. கண்ணு சின்னதா இருக்கும், மீச கொஞ்சம் நீட்டா வச்சிருந்தா. என்ன சொல்ற இவ? இவனா அவன்? ஆமா ஆமா, இவன் தான் என் கையால இந்த பாவத்தை செய்ய வச்சா. ஒரு குழந்தைய நான் அனாதையாக்கிட்டேன். இவன் உன்னை எப்ப பார்த்தான்? நேத்து காலையில நான் ஆபீஸ் போகும்போது. காலையிலயா? அப்போ அவனை யாரும் கடத்தல, வெளியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். ஏய் விடுங்கப்பா என்னப்பா பண்றீங்க? வா, உன்கிட்ட சொன்னல உன் வாய்க்கு பூட்டு போட்டு விடான்னு. எவ்வளவு அதிகம் பேசுறியோ அந்த அளவுக்கு உன் உயிருக்கு ஆபத்துடா, புரிஞ்சுதா? என்ன பேசுனீங்களோ அதை நான் செஞ்சேயா. அந்த நளினியை கொலை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் சங்கீதாவை போட சொன்னீங்க, அவளையும் போட்டேன். வேற யாரையும் கொலை பண்ணணுமா சொல்லுங்க. ஆனா என்ன மட்டும் டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்படி விடுங்கயா. அவங்க 2 பேரையும் கொண்டு எங்களுக்கு ஒண்ணு நீ நல்லது செஞ்சில்ல. நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கோம். இப்ப கணக்க முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கடைசி கொலைடா. கடைசி கொலையா? ஆமா, கடைசி கொலை. இல்ல, நீங்க அப்படி பண்ண முடியாது. நீங்க சொன்ன எல்லா கொலையும் நான் பண்ணேன், கடைசியில என்னைய கொலை பண்ண பாக்குறீங்களா? விடுங்கயா.